10 தொழுநோயாளிகளை குணமாக்குகிறார். அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர்களை தேடி வந்த போது இவர் சொல்லுகிறார், நீங்கள் குருக்களிடம் சென்று காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். சுகம் பெற்று விட்டார்கள், மீண்டும் சமூக வாழ்வுக்கு வாழலாம் என்று குருக்கள் தான் அதை அறிவிக்க வேண்டும். எனவேதான் இவர் ஒன்றும் சொல்லாமலேயே குருக்களை போய் பாருங்கள் என்று அனுப்ப போகிற வழியிலே சுகம் பெறுகிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகின்றார். அதோடு இந்த நற்செய்தி முடிந்து விட்டது. அத்துடன் வார்த்தை நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்த வசனத்தை வாசிப்போமே என்றால், 17வது வசனத்தை பார்ப்போமே என்றால், இயேசு சொல்லுவார், 10 பேரும் குணம் பெறவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்பார். நீங்கள் என்று அவர் கூப்பிடவில்லை, ஆனால் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்பதற்காக அவர் குணமாக்கவில்லை, ஆனால் குணமாக்கினார். ஆனால் குணம் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இந்த நன்றி என்பது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், நன்றி என்பது ஒரு சாதாரண ஒரு சொல்லில் மட்டும் அது அமைந்து விடுவதல்ல. மாறாக நன்றி சொல்லுகிறோம் என்றால் அது கடவுளுடைய ஆசையை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று பொருள். கடவுளுடைய ஆசையை உணர்ந்திருக்கிறோம். இந்த வேண்டும் என்றால் எத்தனையோ செயல்கள் இருக்கின்றன. நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், நாம் உடுத்துகின்ற உடையாக இருக்கலாம், கற்கின்ற கல்வியாக இருக்கலாம், படிக்கின்ற நிறுவனமாக இருக்கலாம், எத்தனையோ பேராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உதவி செய்வதாக திங்ஸ் ஃபார் கிராண்டட், ஏதோ கொடுக்கப்படுகிறது, நாம் முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த நிலைக்கு போகிறது என்றால், இந்த சுகம் பெற்ற மற்ற 9 தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கேட்டேன், அவர் சுகப்படுத்தினார், முடிஞ்சு போச்சு, நான் என் மாட்ட போனேன். மற்ற 9 பேர் அவர்கிட்ட போயிருந்தாங்க. நான் சமாரியராகிய இவர் ஒருவர் நன்றி சொல்ல வருகிறார். அப்படி என்றால் இறை ஆசிரியரை கண்டுகொள்வது நன்மைத்தனம். நாம் வாழுகின்ற அந்த உண்மையான மேலான வாழ்வு இது கடவுளிடமிருந்தே வந்தது, இது கடவுளுடைய கொடை என்று இந்த நன்றியின் வழி. எனவே நன்றி சொல்லும் போது ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். இதைதான் அந்த திரும்பி வந்த நன்றி சொல்ல வந்த அந்த நோய் இருந்து குணம் பெற்ற அவரை பார்க்கின்ற போது, நான் சுகம் பெற்று விட்டேன் என்று இருந்து விடவில்லை. அவர் சுகம் பெற்றார். ஆமா, தொழுநோயிலிருந்து சுகம் பெற்றார். சுகம் பெற்று விட்டேன் என்று மட்டும் அவர் நின்று விடவில்லை. சுகத்தை கொடுத்த கடவுள் போற்றி புகழ்ந்து பாடி